பல வகையான கடும் தவங்கள் புரிந்து தேவேந்திர பதவியில் அமர்ந்தார் இந்திரன். உலகையும் இந்திரன் நல்ல முறையில் ஆட்சி செய்கிறார். ஒரு நாள் இந்திர சபை கூடுது. அப்போ அசுரகுலத்தைச் சேர்ந்த மன்னர் ஒருவர் உள்ள நுழைகிறார். அவரோட முகத்தில் மிளிர்ந்த தேஜஸை கண்டு தேவர்கள் அனைவரும் தம்மையும் மீறி எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செய்கிறாங்க. இந்த காட்சியை கண்ட தேவேந்திரன் கலக்கம் அடைஞ்சு நம்மகிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு போல அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அகன்றார். தேவர்கள் தம்மோட தலைவனை காணாமல் திகச்சு நிற்கிறாங்க. வந்த அசுரன் மன்னன் தானே அவர்களை ஆள்வதா சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறார். சிறப்பாக ஆட்சி செய்தார். தேவர்களும் நிம்மதியாக இருக்கிறாங்க. சில மாதங்கள் கடந்தது. தேவேந்திரன் ஒரு பிராமண இளைஞனது உருவில் அசுர மன்னர்கிட்ட வர்றார். மன்னனோட தேஜஸுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரன் திரும்பவும் இந்திர சபைக்கு வர்றார். அசுர மன்னனோட சீடனாக இருந்து மிகவும் பணிவோட பல சேவைகள் செய்து வரார் இந்திரன். மன்னனோட நம்பிக்கைக்கும் அன்பையும் பெற்றார். ஒரு நாள் இந்திரன் மன்னன்கிட்ட, வேந்தே, உலகையும் ஆழம் வல்லமை நீங்கள் எப்படி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். மகிழ்வுடன் அசுரராஜன் சொல்கிறாரு, எனது குரு சுக்கராச்சாரியாரின் அறிவுரைகளை அச்சரம் பிசகாமல் நான் கடைபிடித்து வருகிறேன். பல வேளையில் அவங்க கட்டளைகள் என் விருப்பத்துக்கு மாறானதாக இருக்கும். அப்படின்னாலும் எனது நன்மையின் பொருட்டே குருநாதர் கூறியிருக்கிறார்னு சொல்லி நான் ஏற்றுக்குவேன். புலனடக்கம், மன அடக்கம் இதை எனது குரு பக்தியின் மூலமே பெற்றேன். நன்னடத்தையும் ஒழுக்கமும் கொண்டவனானேன். புகழும் பதவியும் தெய்வீக ஒளியும் என்னை தேடி வந்தன என்றான். பல நாட்கள் செல்லுது. இந்திரனோட சிரத்தியான நடவடிக்கையினால் அசுர அரசன் மிகவும் மகிழ்கிறான். இந்திரன்கிட்டருந்து ஏதாவது ஒரு வரம் கேளு அப்படின்னு சொல்லி இந்திரன்கிட்ட வலியுறுத்துகிறார் மன்னர். தங்களோட நற்பண்புகள் இன்றிலிருந்து என்னை சேர வேண்டும் அப்படின்னு கேட்குறார் இந்திரன். பொன்பொருள் எதுவும் கேட்காம ஏன் இப்படி வரம் கேட்குறான்னு எண்ணியவாறு சீடன்கிட்ட தந்தேன் அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்கிறார். அடுத்த கணமே தன் முன் நிற்பவன் சாதாரண இளைஞன் அல்ல என்பது அசுர மன்னனுக்கு புரிஞ்சிருச்சு. அவனோட நற்பண்புகள் எல்லாம் இந்திரனை சென்றடைந்து தேஜஸும் தெய்வீக பலமும் பொருந்தியவனாய் இந்திரன் ஜொலித்தான். அசுர மன்னன் பலமின்றி தளர்ச்சியுற்றான். குரு சுக்கராச்சாரியார் அணுகி நடந்ததை மன்னர் விவரிக்கிறார். நேர்மை, சத்தியம், செல்வம், சக்தி ஆகிய நற்பண்புகள் உள்ளவனிடம் மட்டுமே குடியிருக்கும். வந்தது இந்திரனே, உனது நற்பண்புகளை அவன் பெற்றதும் மற்ற நல்லியல்புகளும் அவனுக்குரியவை ஆகிவிட்டன. அவனை மூவுலகையும் இனி ஆள்வான் அப்படின்னு சொல்லி தன் சிஷ்யருக்கு மன்னருக்கு சுக்கராச்சாரியார் தெளிவுபடுத்துகிறார். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற கருத்து என்னன்னா, எந்த நிலையிலும் நற்பண்புகளை கைவிடக்கூடாது.